ஏங்க எல்லா வருஷமும் போல தான் இந்த வருஷமும் ஆர்சிபி காலி. ஈசாலா கப் நகியே, அவ்வளோதாங்க. 100 அடிச்சாரு விராத். எல்லாருக்கும் விராத்தை பிடிக்கும். அவர் ஒருத்தருக்காக தான் ஆர்சிபியை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் என்னதான் தலைகீழாக நின்னாலும் ஆர்சிபி கப்பு நகியே. எப்போதும் வின்னு சிஎஸ்கே தான். சிஎஸ்கே அவங்க கொஞ்சம் வருத்தமாக தான் ப்ரோ இருக்குது. விராட் கோலிக்காக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது இத்தனை சீசன் ஒரு கப்பு கூட அடிக்காமல் இருக்குது. விராட் கோலியை வச்சுட்டு கப் அடிக்காமல் இருக்கிறது ரொம்ப பாவம் தான். ஆர்சிபி நினச்சா பாவமாக தான் இருக்குது. ஆனால் தலைமை விராட் கோலிக்காக இந்தியன் டீமுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஆனால் வந்து அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் ஈசாலா கப் நம்மதே சொல்லி சீனை தான் போடுறாங்க. என்னாலும் தலை தான் 14 சீசனில் 12 சீசன் உள்ளே வராரு. ஆனால் அடித்து தூள் கிளப்பலாம். ஈசாலா கப் நம்மதே இல்லை. சரி, நெக்ஸ்ட் டைமாவது நம்மதேவான்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஈசாலா கப் நஹி. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்களே வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணோம். லாஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணணுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட்லீஸ்ட் கோலிக்காகவாது இருக்கணும் அப்படின்னு இருந்தது, கிங் கோலிக்காக. பட் அது ரொம்ப எங்களுக்கே ஆக்சுவலி கஷ்டமாக இருந்தது. பட் ஹோப்ஃபுல்லி அவங்க நெக்ஸ்ட் இயர் நல்லா விளையாடுவாங்கன்னு நம்புகிறோம். அவங்க எப்போவுமே ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஃபினிஷிங் தான் கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுது. ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே வின் பண்ணணுன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கோம். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. லைக் ஒரு மேட்ச் 2 மேட்ச் சப்போர்ட் பண்ணுற நமக்கே கஷ்டமாக இருக்குது. 16 இயர்ஸாக சப்போர்ட் பண்ணுற அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு போன மேட்ச்சில் தான் எங்களுக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிச்சு. அவங்க பேச்சு எப்பவும் மாறாது தான். ஈவன் எங்கள் ஃபேமிலிலேயே கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. லைக் எல்லாருமே அது கோலின்ற ஒரு ஆளுக்காக தான் ஃபுல்லாகவே ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே ஃபேன் தான் இருந்தாலும் ஆர்சிபி ஒரு டைம் கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கே தோணுது ப்ரோ. பாவம் ப்ரோ அவரு. ப்ரோ பாவமாக தான் ப்ரோ இருக்குது. அழுகுறானுங்க சில பேர்லாம். அவனுங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு டைம் கூட கப் அடிக்க நம்மளும் நிறைய டைம் கலாச்சிட்டு தான் இருக்கோம். இருந்தாலுமே ஒரு டைம் அவரை பார்த்தாலே அவருக்காகவாது ஒரு டைம் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு தோணுது. பாவமாக தான் இருக்குது. பட் ஃபேன்ஸ்னால் அவங்க சப்போர்ட் தானே பண்ணுவாங்க. அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சென்னை தான் கப் அடிக்கணும். வரலாம் பிளே ஆஃப்க்கு. கப்பு எப்போவுமே சென்னைக்கு தான் ப்ரோ. சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணும். சிவி அடிக்கவே கூடாதுன்னு இல்லை. ஆனால் சென்னைக்கு தான் ப்ரோ. சப்போர்ட் எப்போவுமே சென்னைக்கு தான் இருக்கும். CSK is always lucky. RCB were a little bit unlucky. We are CSK fans. My condolences for them. They are a good loser always. எல்லாமே ஃபைனல்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க. We pray that they get a better off next year at least. நானும் விராட் கோலி ஃபேன் தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க வெளியே போன. அட்லீஸ்ட் ஆர்சிபி அண்ட் விராட் கோலிக்காகவும் ஃபாஃப்காகவும் வந்திருக்கலாம். அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பார்த்தா என்ன தோணும்? கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தனே இருக்கான். அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டும். ஸ்பீச்லாம் ஃபுல்லாக ஆர்சிபி உயிரை விடுறாங்க. even though they lost like seasons அவங்க கப்பே ஜெயிக்கலாம் கூட till this date he is like a fan. ஸோ அதனால் அவங்க மாதிரி ஃபேன்ஸுக்கு வச்சு அவங்க வந்துருக்கணும். சில பேர் உண்மையான ஃபேன்ஸை பேச மாட்டாங்க. அந்த சும்மா ஏசால் கப் நம்ம சும்மா வருவாங்க இந்த சீசன் நடுவில். அவங்க தான் நான் பேஸ்ட்டு. இந்த உண்மையான ஃபேன்ஸை பேச மாட்டாங்க. அவங்க விராட் கோலிக்காகவும் அந்த டீமோட ஸ்பிரிட்காக தான் இருப்பாங்க. சும்மா இந்த இதுக்காகலாம் வர மாட்டாங்க. ஸோ அவங்க தான் உண்மையான ஃபேன்ஸ் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே அடிக்கும். நான் டோனி தான் சிஎஸ்கே அடிக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஓகே வரலாம், சும்மா காம்படிஷனுக்கு வரலாம். ஆனால் தெரில, பார்க்கலாம். டீம் பேரையும் மாற்றியாச்சு, ஜெர்சி மாற்றியாச்சு, கேப்டன் மாற்றியாச்சு. அவள் தான் இனிமேல் கோலி மட்டும்தான் டீம் மாறணும். அப்படின்னா ஆர்சிபி ஐபிஎலுக்கு பதிலாக பாகிஸ்தான் லீக்கில் தான் போய் விளாட்ணும். அப்போ தான் ஜெயிப்பாங்க. அதான் ஐபிஎல் எது எல்லாத்தையும் மாற்றியாச்சு, கோலியும் மாற்றியாச்சு. இனிமேல் ஒரு டேரெக்டாக லீகை மாற்றிட வேண்டியதான். கேப்டன்சி பற்றிலாம் குறை இல்லை. அவங்க டீமில் அவங்க டீமுக்கே பிடிச்ச பீடை ப்ரோ. அது அப்படி தான் இருக்கும், எதுவுமே மாறாது. பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. திடீர்னு நமக்கே கோலியை பார்த்தா பாவமாகி கோலிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். திடீர்னு கோலியோட தேவையில்லாத அக்ரெஷன் பார்த்து நமக்கே காண்டாது. தோத்தாலே போகிறாங்க. எல்லாம் நேரம் ஏதாவது இருந்தால் யாருக்கு தெரியும், பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நாங்கள் லாயலாக இருப்போம் எப்பயுமே. அது மட்டும் தோணுது. அவனுங்க எப்போ வருவானுங்களா என்னெல்லாம் தெரில. ஆனால் கண்டிப்பாக வருவானுங்க. ஒரு வருஷம் கண்டிப்பாக கப் அடிப்போம். அப்போ நாங்கள் பேசிக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் சைலண்டாக இருந்துக்கிறோம். ஆர்சிபி மேட்சை பார்க்க வந்ததோட சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வந்தால் ஜாஸ்தி. ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் மாற்றணும். ஏன்னா டீம் செலெக்ஷனே ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. ஒரு பேலன்ஸான டீம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் மெயின். இல்லை ஆக்சுவலி என்னன்னா அவங்க நல்ல ஸ்குவாட் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் மெயின் ரீசன். பிக் பண்ணால் ஒரே ஸ்குவாட் கண்டினியூ பண்ணி விளையாட மாட்டாங்க. லைக் தோனி பார்த்தீங்கன்னா டீம் சேஞ்ச் பண்ணவே மாட்டார். சான்ஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி அவங்க சான்ஸ் கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு மேட்ச் டீம் சேஞ்ச் பண்ணால் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுது. தட் இஸ் மெயின் ரீசன். வந்து அவங்களோட இதுதான். இல்லை அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஈவன் அவங்க தம்பியே ஆர்சிபி ஃபேன் தான். ரொம்ப ஃபீல் பண்ணார். வருஷம் ஒரே ஏமாற்றமாக இருக்குது அவங்களுக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும், வரும். பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா கர்மான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் பெங்களூரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஓவர சீன் போடுவாங்க, எங்கள் சிட்டி தான் பெஸ்ட்டுன்னு. ஸோ மேபி கர்மாவாக இருக்கும். விராட்டோட எஃபர்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாஃப் விராட்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. ஃபேன்ஸ் பார்த்தா ஆப்வியஸ்லி பாவமாக இருக்குது. சில சமயம் உனக்குலாம் வேணும்டா, உனக்குலாம் ஆகணும்டான்ற மாதிரி தான். ஜெயிச்சா நல்லா இருக்கும். பாவம் ரொம்ப. அவனுக்கு பேசுகிற வாய்க்கே அவனுக்கு ஜெயிக்க மாட்டானுங்க ப்ரோ. வாய் மூட்டு இருந்தானு வைங்களேன், அவன் கப்பாக ஜெயிப்பானு. கோலி ஒரு ஆளுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. இந்த எப்பயும் ட்ரெண்ட் ஆகுதுல, 4 பேர் ஆடினா ஜெயிக்க முடியாது, 11 பேர் ஆடணும். அந்த மாதிரி தான் வருஷம் ஃபுல்லாக 5 பேர் தான் ஆடுறானுங்க, இல்லை 4 பேர் தான் ஆடுறானுங்க. எப்படி கப்பு ஜெயிக்க முடியும்?
அவங்க வாய் பேச நிப்பான்னு வைங்களேன், கண்டிப்பாக ஜெயிப்பானுங்க. உங்களுக்கு கப்பே கிடையாது. ஃபேப்பு சொன்ன மாதிரி தான், ஈசாலா கப் நஹி. அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. ஏன் அவங்களுக்கு ஒரு வருஷமா இப்படி ஆகுதுன்னு தெரில. பட் என்னதான் நம்ம சிஎஸ்கே மற்ற டீம் சப்போர்ட் பண்ணாலும் பட் ஹார்ட் ஃபெல்ட்டாக இந்த வாட்டி ஆர்சிபி கப் ஜெயிக்கணும் தான் நான் நினச்சேன். ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்தா அவங்க என்னதான் ப்ரோ பண்ணுவாங்க, வேறு வழி இல்லைல்ல அவங்களுக்கு. எனக்கும் ஆர்சிபினா பிடிக்கும், கோலினா பிடிக்கும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ விசுவாசமான ஃபேன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான். 16 வருஷமாக இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமாக இல்லை, அவங்க இவ்வளோ வருஷமாக லாயலாக இருக்காங்கல்ல, அதுக்காகவாவது அவங்களுக்கு ஒரு வருஷமாவது ஒரு கப்பு கிடைக்கணும். பாவங்க விராட், அவர் அந்த லாஸ்ட் மேட்ச்லலாம் பார்க்கவே முடியல. பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சு அது ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கப்பு கூட இல்லாமல் அவங்க வாய் பேசுகிறப்ப 4 வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ வேணால் பேசலாம். ஒன்லி ஒன் மேன் விராட் கோலிக்காக அந்த டீம் எப்பயுமே இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் எப்பயும். அந்த வாய் தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அந்த ஸ்போர்ட்டோட சேர்ந்து விக்ட்ரி வரும். அவங்கள பார்த்தா சீரியஸாக பாவமாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வருஷம் தோன்றது தான் ப்ரோ, பாவமாக தான் இருக்குது. அது என்னென்னா ஒரு எல்லா சீசனுமே 2 பேர் நம்பி 3 பேர் நம்பி இருக்காங்க. உங்கள் டீமானா இப்போ நம்ம சிஎஸ்கே மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா எல்லா வருஷமும் அவங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு வரலாம். பாவமாக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். ஸோ முதல்ல நல்ல டீமாக எடுக்கணுங்க, நல்ல டீமாக எடுக்கணும். டீம் எடுத்தாலும் கிரகம் அதுக்கு வேலை செய்யாதுங்க, அவ்வளோ காலி தான். ஆர்சிபி கடைசி வரைக்கும் நோ கப், நோ சான்ஸ். சென்னை கூட ஃபைனலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், ஆசை இருக்குது, ஆனால் வாய்ப்பு இல்லை. ஆர்சிபி ஃபேன்ஸா ராயல் ஃபேன்ஸுங்கிறாங்க. அது கடைசி வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் டான்ஸ் ஃபேன் தான் இருப்பாங்க தவிர ராயல் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்ஸு அவ்வளோதாங்க, அந்த பெருசாலாம் வராது, அவ்வளோதான். ஐயோயோ அவனோட வாய் விடுவானா பாருங்க, என்னமா வாய் விடுவானா. இந்த வாட்டி எப்படியும் எல்லா வருஷமும் தோத்தாலும் நம்ம தான் கப்பு ஜெயிக்கிற மாதிரியே பேசுவானா. அந்த வாய்க்கெல்லாம் சரியான ஆப்பு தான் வச்சானோ. ஜெயிச்சா நல்லா இருக்குங்க, ஜெயிப்பாங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஆனால் ஜெயிச்சா நல்லா இருக்கும்.